ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி சாதம் நம்ம பார்த்துருப்போம். இது தக்காளி தொக்கு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தக்காளி தொக்கை நம்ம சாதம் போட்டு பெரட்டி சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு சைடிஷாகவும் சாப்பிட்லாம். 2-in-1 ரெசிபி. இப்போ பேனை எல்லாம் ஹீட் பண்ணிட்டு அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் போல் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடலைப்பருப்பும் உளுந்தப்பருப்பும் நல்லா சிவந்து வரட்டும். அது வரை வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி சிவந்து வந்த பிறகு பொடியாக கட் பண்ணி எடுத்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் லேசாக வதங்கி வந்த பிறகு பொடியாக கட் பண்ண பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி கொடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரட்டும். அது வரை நல்லாவே வதக்கி கொடுத்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்து தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு கொதிக்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா கொதி வர டைமில் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/2 ஸ்பூன் கறி மசாலா பொடியும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மசாலா பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். தக்காளி தொக்கில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் மணத்துக்காக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து மறுபடியும் கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து இட்லி தோசைக்காக சைடிஷாக கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீதி இருக்க தக்காளி தொக்கு கூட ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வடித்து ஆற வச்சுருந்த சாதத்தை இந்த தக்காளி தொக்கு கூட நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். தக்காளி தொக்கில் ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருப்போம். இப்போ கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ தக்காளி தொக்கு சாதம் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.